30 வயதா உங்களுக்கு? மாதந்தோறும் கொஞ்சம் அமௌண்ட் சேமிக்கிறீங்களா? அந்த பணம் எல்லாமே எஃப்டியாவோ, சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ வச்சிருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். பணம் எல்லாத்தையும் ஒரே அ முதலீடுல வைக்கிறதுனால, உங்க பணம் இன்ஃப்ளேஷன்னால பண மதிப்பு இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால பணத்த பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. இது மூலமா ரிட்டர்ன் நல்லாவே இருக்கும். ரிஸ்க்ங்கிறது ரொம்பவே குறையும். இந்த வீடியோல நான் சொல்லப் போறது ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ தான். உங்களோட இன்கம், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், எவ்ளோ தூரம் உங்களுக்கு ரிட்டயர்மென்ட்க்கு எல்லாத்துக்குமே இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏத்த மாரி தான் இது ஒவ்வொருத்தருக்குமே மாறும். 30 வயது இருக்கறனால இது எல்லாரோடையும் கனெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எமர்ஜென்சி பணம் ஒரு 6 மாத கால பணம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணும். இன்சூரன்ஸ் இருந்தா இன்னுமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம முதலீடுக்குள்ளேயே போகணும். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் லைஃப்ல இருக்குது? உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ், இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நான் வீடு கட்ட போறேன். இந்த மாதிரி இதை பிசினஸ் தொடங்க போறேன். இன்னும் என்ன கோல்ஸ் இருக்கோ முதல்ல அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அத உங்க கோல்ஸுக்கும் போர்ட்ஃபோலியோக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, கோல் இல்லாம போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ண முடியாது. எப்படி டெஸ்டினேஷன் தெரியாம நம்ம டிராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோல் இருந்தா மட்டும்தான் உங்க போர்ட்ஃபோலியோ அதுக்கு தக்க நீங்க செட் பண்ண முடியும். பணத்தை அதுக்கு தக்கன அலோகேட்டும் பண்ண முடியும். உங்களால் மந்த்லி 10,000 rupees சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உருவாக்கலாம். நம்ம இப்போ சாம்பிள் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், அடுத்தது கோல்டு. இந்த 3 தான் இருக்க போகுது. ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு 40% அலோகேட் பண்ணிடணும். அதில் பிபிஎஃப் வந்துடும், எஸ்எஸ்ஒய், எஃப்டி இதெல்லாமே ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும். 4,000 rupees அதுக்கு அலோகேட் பண்ணிடலாம். அடுத்தது 40% மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர், ஸ்டாக் இந்த மாதிரி இதுக்கு ஒரு 4,000 நீங்கள் பண்ணிடலாம். அடுத்தது கோல்டுக்கு ஒரு 20%, 2,000 rupees கோல்டாக, காயினாவோ இடிஎஃபாவோ நீங்கள் இது பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் போர்ட்ஃபோலியோ. இதில் உங்களுக்கு சேஃப்டிக்கு 40% நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வச்சுருக்கீங்க. இன்னும் 40% பணம் வளர்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கீங்க. 40% உங்கள் பணம் வளர்கிறதுக்காக க்ரோத்துக்காக விட்டுருக்கீங்க. கோல்டு ஃப்யூச்சர் இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இது ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ தான். அடுத்தது நிறைய பேர் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணுவாங்க. யாரோட போர்ட்ஃபோலியோவோடையும் யாரோடைய இதோடையும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அவ்வளோ சேமிக்கிறாங்க, என்னால் முடியலை அப்படின்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்குது, என்னோடய போர்ட்ஃபோலியோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கம்பேரிசன் வேண்டாம். உங்கள் கோல்ஸ், உங்களோட லைஃப்பில் என்னென்ன உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு தக்கது உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும். முதல்ல கோல்ஸை சரியாக கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ அதுக்கு தக்கன க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டிங். இது போல் எளிய ஃபினான்ஸ் வீடியோவுக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் ரிஸ்க் ப்ரொஃபைல் பற்றி நம்ம பார்க்கலாம்.